சூப்பரா இருக்கு. வேண்டான்னு சொல்றேன்ல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சூப்பரா இருக்கு. திவ்யாக்காவும் அவரும் தான் சரியான ஜோடி. அவங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா பாக்குறப்போ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நினைக்கிறப்போ அழகையா வருது. திவ்யாக்காவும் அவரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசு போலவே எல்லாமே நல்லா நடக்கும். திரு, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? தெரியலையே. என்னது தெரியலையா? போ திரு, இப்படி லவ் பண்றது. நான் உன்கிட்ட என்ன எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டதும் அந்த கடல், வானம், நிலான்னு எல்லாத்தையும் சொல்லி கவிதையா எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இப்படி தெரியலன்னு சொல்லிட்டா? நிஜமா தான் சொல்றேன் திவ்யா. உன்னை எவ்வளவு பிடிக்கும்னே தெரியாம என்னோட ஒவ்வொரு நாளும் நான் உன் முகம் பார்த்து வெடியணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க மேல இருக்கிற காதல இப்போ நீ சொன்ன மாதிரியே மத்தவங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு நான் தினம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம 3 வருஷ காதல் நாளைக்கு நிச்சயத்துல முடிஞ்சு கல்யாணத்தை நோக்கி போகுது. எனக்கு அப்படியே இருக்கிற சந்தோஷத்துல உன் தோல் மேல சாஞ்சுக்கிட்டு என்னோட மிச்ச வாழ்க்கைய உன் கூட ஆசையா வாழணும்னு தோணுது. எனக்கும் தான் திவ்யா. கடவுளே, நான் எதுக்கு அழணும்? அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுல நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கு குளிருது. ஒரு நிமிஷம் இரு. எங்க மகாவை காணோம்? ஒருவேளை கிளம்பி வாசலுக்கு போயிட்டா போல. லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா கால் பண்றாங்க. காவேரி, கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டே இருக்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துல இருப்போம். சரி சரி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். உப்பு கூட சடங்குல நடந்த மாதிரி எதையாவது மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துடாதீங்க. எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துட்டு நிதானமா எடுத்துட்டு வாங்க, சரியா? நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி காவேரி, பாத்து வாங்க.
என்ன அப்படியே நின்னுட்ட? ஒண்ணும் இல்லக்கா, இத பாத்துட்டு இருந்தேன். மகா, அவளுக்கு குடுக்கற ஜூஸ்ல ஒரு மருந்தை கலக்கி கொடுக்க நான் ஒருத்தைய ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ நான் சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சிருவா. நீ ஏற்பாடு பண்ணிருக்க ஆளு நம்பிக்கையானவ தானே? அங்க வெல்கம் கேர்ள்ஸ் நிக்கிறாங்கல்ல, அங்கதான் அவ நிக்கிறா பாரு. அவ வச்சிருக்கிற கிளாஸ் ஒண்ணுல நான் கொடுத்த மருந்து அந்த பொண்ணு கலந்து வச்சிருக்கா. அதை எடுத்துட்டு போய் கரெக்டா அம்பிகாவுக்கு கொடுத்துருவா. அந்த ஜூஸ குடிச்சதும் அம்பிகாவுக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்படி நடந்தா திருவே அம்பிகாவை போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுவான். அம்பிகாவும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாது. திருஷ்டி நிச்சயத்தை பாக்குறதுக்கு ஆசாசியா இருக்கிற அம்பிகாவுக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இதுதான்.